சலுகைகளை போராடி பெற்ற உரிமைகளை பறிக்காதே 100 நாள் வேலை திட்டம் 100 நாள் வேலை திட்டம் பறிக்காதே இந்திய நாட்டை வாழ வைக்கும் எதிர்காலத்தை விதை சட்டம் என்ற பெயரில் கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடிக்க அனுமதிக்காதே அமெரிக்க நாட்டு கம்பெனிகளுக்கு இந்திய வேளாண் துறையை ஒப்பந்தம் என்ற பெயரில் சுடுகாடாக மாற்றார் இந்திய நாட்டின் சேமிப்பை பன்னாட்டு நிறுவனங்கள் சூறையாட அனுமதிக்காதே இந்திய நாட்டின் பாதுகாப்பை அணுசக்தி துறையை தனியாருக்கு அனுமதியோம் நிரந்தரமான வேலை கேட்டு கொத்தடிமையை ஒழித்து கட்ட சுரண்டலை வேர் அறுக்க ஒன்றுபட்ட போராட்டம் வெல்லட்டும் மானியத்தை ஒழித்து கட்டும் மின்சார திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெறு பாதுகாப்போம் பொதுத்துறையை பாதுகாப்போம் மோட்டார் வாகன தொழிலை அபராதம் என்ற பெயரில் காரணம் காட்டி நசுக்காதே முறை சாரா தொழிலாளர்களுக்கு சலுகைகளை நினைக்க மோடியே மட்டும் வேலை நிறுத்த உரிமையை சங்கம் சேரும் உரிமையை அங்கீகார உரிமையை சட்ட தொகுப்பு என்று சொல்லி பறிக்க நாங்கள் விடமாட்டோம் குறைந்தபட்ச கூலி உறுதிப்படுத்து ஆபத்தான வேலைகளை சுகாதாரத்தை கெடுக்கின்ற 4 சட்ட தொகுப்புகளை இந்தியாவின் திட்டங்களை அமல்படுத்தும் தொழிலாளர்கள் மருத்துவத்தை கொண்டு சேர்க்கும் ஊழியர்களை எல்லோருக்கும் வணக்கம். பிப்ரவரி 12 இன்றைய தினம் அகில இந்திய பொதுவேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. கிராமங்களிலும் விவசாய கூலித்தொழிலாளர்கள் கலந்து கொள்ளும் வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மையங்களில் இதுபோன்ற மறியல் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த போராட்டத்தை 10 தொழிற்சங்க அமைப்புகள் CITU, LPF, AITUC, INTUC, LLF போன்ற 10 தொழிற்சங்க அமைப்புகளும் 50க்கும் மேற்பட்ட அகில இந்திய சம்மேளனங்களும்
விவசாய தொழிற்சங்கங்களும் இணைந்து இந்த போராட்டத்துக்கு முன்னெடுத்திருக்கின்றன. 25 கோடி பேர் இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பார்கள் என்று எங்களுடைய தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கை 4 தொகுப்பு சட்டம் என்கிற பெயரில் ஏற்கனவே இருந்த 29 சட்டங்களை திருத்தி இருக்கிறார்கள். இந்த திருத்தம் முழுவதும் தொழிலாளிகளுக்கு எதிரானது, முதலாளிகளுக்கு ஆதரவானது. வேலைநிறுத்த உரிமை, கூட்டு வேற உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, சங்கத்தை பதிவு செய்யும் உரிமை போன்ற எல்லாவற்றுக்குமே கடுமையான அபாயத்தை இந்த சட்டங்கள் உண்டாக்கி இருக்கின்றன. முறைசாரா தொழிலாளர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, கிக் தொழிலாளர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, அங்கன்வாடி, ஆஷா, சத்துணவு, மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டப்பணியாளர்களுக்கும் எந்த பாதுகாப்பும் அதிலே இல்லை. விவசாயிகளுக்கு ஏற்கனவே போடப்பட்ட சட்டத்தை அவர்கள் எதிர்த்து போராடிய போது மோடி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. சாமிநாதன் கமிஷன் அறிவிப்புப்படி நாங்கள் விளைபொருள்களுக்கு விலை தருவோம் என்று சொன்னார்கள், அதை அமுல்படுத்தவில்லை. குறைந்தபட்ச ஆதார விலை தருவோம் என்று சொன்னார்கள், அதையும் அமுல்படுத்தவில்லை. 100 நாள் வேலை திட்டத்தை சிதைத்து விட்டார்கள், ஒழித்து விட்டார்கள். கிராமப்புறத்திலே மிக கடுமையான வறுமை சூழ்நிலைமை இருந்த காலத்தில்தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் கிராம மக்களை காப்பாற்றி கொண்டிருந்தது. அதை இப்போது அகற்றுவதற்கான எல்லா ஏற்பாட்டையும் அவர்கள் செய்துவிட்டார்கள். விதை சட்டம் என்கிற பெயரில் நம்முடைய விவசாயிகள் கையில் இருக்கிற பாரம்பரிய விதைகளை எல்லாம் அழிக்கத்தக்க அளவிலே பன்னாட்டு நிறுவனங்கள் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை எல்லாம் கொண்டு வருவதற்கு அனுமதித்து அவர்கள் இன்றைக்கு திருத்தம் செய்திருக்கிறார்கள். மின்சார மசோதா என்ற பெயரில் இலவச மின்சாரத்தை அகற்றுவதற்கு, இப்போது இருக்கிற மின் நிலையங்களை எல்லாம் தனியார் மயப்படுத்துவதற்கு ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்படி அடுத்தடுத்து எல்லா விஷயங்களிலும், அதே மாதிரி குற்றவியல் சட்டம், விசாரணை சட்டம் போன்ற எல்லா சட்டங்களையுமே மாற்றியிருக்கிறார்கள். மோட்டார் வாகன சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். இப்படி ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். இது அத்தனையும் தொழிலாளிகளுக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது. ஆகவே அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்த இப்படி போராட்டங்கள் முன்னெடுக்கிற இந்த தருணத்திலே தான் விவசாயிகளை காவு கொடுக்கக்கூடிய முறையில், பால் உற்பத்தியாளர்களை அழிக்கக்கூடிய முறையில் அமெரிக்காவோடு இப்போது ஒரு கட்டற்ற ஒப்பந்தத்தை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய யூனியனோடு போட்டிருக்கிற ஒப்பந்தமும் தடையில்லாமல் அங்கிருந்து விளைபொருட்கள், விவசாய விளைபொருட்கள் வரும், பால் பொருட்கள் வரும், நம்முடைய கிராமங்கள் அதனால் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகும் என்கிற அபாயத்தையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்தியாவை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இந்தியாவினுடைய கதவுகளை திறந்து விட்டு விட்டார்கள். இந்தியாவின் இறையாண்மை, இந்தியாவினுடைய தற்சார்பு அனைத்தும் அழியப் போகிறது. பாடுபட்டப்பட்ட சுதந்திரமும் கூட அபாயத்தில் இருக்கிறது. அரசியல் சட்டம் அபாயத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்துத்தான் இந்த வேலைநிறுத்த போராட்டம், இதையெல்லாம் எதிர்த்துத்தான் இந்த மறியல் போராட்டம். மக்கள் இதற்கு பேராதரவு தர வேண்டும் என்று அனைத்து கட்சிகள், அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சங்கம், அதேபோல மாணவர் சங்கம், வாலிபர் சங்கம் உள்ளிட்டு கைதாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். உள்ள போற சரி பண்ணுவோம். இந்திய நாட்டின் சேமிப்பை
பொதுமக்களோடு உரையாற்றுவார். சகோதரிகளே, நமது அனைத்து தொழிற்சங்கங்களுடைய தலைவர் தோழர்களே, எல்லாரும் பஸ்ல ஏறுங்க.